வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பாருங்கள், உளுந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுங்க, பச்சரிசி 1/2 கிலோ போட்டுன்னு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி பச்சரிசி மாவு பாருங்கள், நல்லா எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். 2 ஹவர் ஊற வச்சு, நான் வந்து 2 ஹவர் ஊற வச்சேன் பச்சரிசியை. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஆற போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சிலேயே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஜலிச்சு பவுடராக எடுத்துக்கோங்க. உளுந்து 2 ஸ்பூனு, பச்சரிசி மாவு அரை கிலோ, சரிங்களா? இந்த மாதிரி பவுட்ரு எடுத்துக்கங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நொரன்னு இருக்குது, ஜலிச்சு வச்ச இது மிக்சியில். இப்போ அதையும் திருப்பியும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கிங்க. இவ்வளோ தாங்க இடியாப்பத்துக்கு. நீங்கள் இது செய்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக இடியாப்பம் செய்திடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இது மாதிரி இடியாப்பம் மாவை ஒரு பெரிய குண்டானில் போட்டுக்குங்க. பேஷன் எதுலன்னா போட்டுக்குங்க. அது பாருங்கள், சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை வச்சு பேசிங்க. இல்லை ஒரு மெத்தேடு, அந்த மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு உங்களுக்கு சொல்லணுன்னா, இது பாருங்கள், சுடு தண்ணியே ஊற்றுறேன் பாருங்கள். மாவில் நல்லா சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சிக்குங்க, சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இடியாப்பம் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் செய்ய செய்ய பழக இடியாப்பம் ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த மாதிரி மாவு கொதிக்கிற தண்ணியில் வச்சு நீங்கள் கலருங்க. நீங்கள் கொழுக்கட்டெல்லாம் சுடும்போது இன்னொரு மெத்தேடு சொல்கிறேன். இந்த மாவுக்கே இன்னொரு மெத்தேடு என்னென்னா, இந்த மாவை என்ன பண்ணுங்க, அப்படியே இதில் வச்சுடுங்க. இந்த மாவை அதுதான் வேக வச்சுடுங்க. ஒரு குண்டானில் வச்சு வேக வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி குண்டான் போட்டுருங்க. இடியாப்ப தட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இடியாப்ப தட்டு வச்சுக்குங்க. நான் இப்போ வந்து அம்மா வந்து இது சொல்கிறேன் பாருங்கள். இடியாப்ப தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இடியாப்ப புழியிற இது இருக்குது பாருங்கள். அது உங்ககிட்ட எந்த இது இருக்குதோ, அந்த இடியாப்பம் புழியிற இது வந்து எந்த இருக்குதோ அதை வச்சுக்குங்க, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மெலிசாக புழிஞ்சு விடுங்க அந்த தட்டில். இடியாப்ப தட்டு இருக்குங்க, இடியாப்ப தட்டு இல்லைனா வந்து அந்த இது மூங்கல்ல கூட வாங்குவீங்க இல்லைங்களா, அதில் கூட ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீங்கள் வந்து இடியாப்பம் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டிங்கன்னா மெலிசாக அது பாருங்கள் வருது பாருங்கள், மெலிசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இடியாப்பம் நீங்கள் வந்து புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சு தட்டு வச்சு இட்லி குண்டானில் வச்சுருங்க. நான் இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன், அதை பாருங்கள். அம்மா தட்டு இட்லி குண்டானில் வச்சுட்டேன், சரிங்களா? இட்லி குண்டாங்க தண்ணியில் கொஞ்சம் சூடாயிட்டு அதுக்கு மேலே இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், இடியாப்பம் நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், திறந்து பாருங்கள், பலன்னு வெந்துடுச்சு இடியாப்பம். இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? பாருங்கள், இடியாப்பம் நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் வீட்லேயே செய்து நீங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லா பூ மாதிரியும் இருக்கும் இடியாப்பம். அது பாருங்கள், பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இடியாப்பம். பாருங்கள், நான் சும்மா எடுத்தாலே வந்துடுது பாருங்கள் கையில். நீங்களும் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்கள், எவ்வளோ பூ மாதிரி இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூடாக இருக்குது, கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்கள். அது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்லேயே செய்தீங்கன்னா அது பாருங்கள், அப்படி எட்டாவே நல்லா பளபளன்னு வருது. நீங்கள் இடியாப்பம் செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இன்னொரு முறை வந்து அந்த மாவு எப்படி பாருங்கள், இடியாப்ப இந்த மாதிரி தட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி குண்டானில் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அது பாருங்கள், இடியாப்பம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேஷனில் இடியாப்பத்தை எடுத்து நான் வந்து வச்சுட்டு ஒரேடியாக நான் வந்து இது பண்ணிவிடுவேன். நல்லா பூ மாதிரி இருக்குங்க இடியாப்பம். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி இடியாப்ப தட்டு வாங்கி வச்சுருக்குறவங்க இந்த மாதிரி இதில் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, இடியாப்பம் இதுலனா சாதாவே இட்லி தட்டில் கூட ஊற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்னதாக ஊற்றி விடுங்க. நான் பெரிய இடியாப்பமாக போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இடியாப்பம் வந்து செய்தோம். தேங்காய் பால், தேங்காய் இதெல்லாம் வச்சு, இது சர்க்கரை இதெல்லாம் வச்சு இதுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் பூ கூட திருப்பிட்டு நீங்கள் வச்சு இதுக்கு சைடாக இதுக்கு வந்து செய்யுங்க. இல்லையா வந்து தக்காளி தொக்கு, அந்த மாதிரி தக்காளி குருமாலாம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா இடியாப்பம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இன்னொரு முறையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவாக எடுக்கிறேன், அது பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்து நல்லா வந்திருக்கு. இடியாப்ப குழா நல்லா ஊற்றி நல்லா இடியாப்பம் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சாஃப்டான சுவையான இடியாப்பம் நீங்கள் இப்படி செய்துட்டு நல்லா தக்காளி குருமா வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப எல்லாருக்கும் குடும்பத்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க முதல் இதை வந்து நல்லா சாப்பிடுவீங்க. பாருங்கள், இது எடுத்து இறக்கிட்டேன். நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு அவசரமே தான் இப்போ வந்து இதை வந்து எடுத்து கரெக்டாக உங்களுக்கு இறக்கி காமிக்கிறேன்.
பாருங்கள், இந்த தட்டு தனியாக தான் வரும். இந்த மாதிரி தட்டு எடுத்துடுங்க. ஒவ்வொரு தட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஷன் வச்சு இந்த மாதிரி இதில் போட்டுக்குங்க. ரொம்ப சுவையான இடியாப்பம் ரெடி. நான் மாவு வந்து எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை சொல்கிறேன் நான். இருங்க, இந்த இடியாப்பத்தை பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இடியாப்பம். நீங்கள் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இது சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் இடியாப்பம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா மாவு பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மாவு வந்து நல்லா வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு உளுந்து எடுத்துக்கிட்டு உளுந்து பச்சரிசி மாவும் கொஞ்சம் ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா பவுட்ரு அரைச்சிக்கிட்டு வேக வைக்கிறதுனா மாவை வேக வைக்கணும். ஒரு துணியில் போட்டு வெள்ளை துணியில் போட்டு மாவு வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா அது ஒரு பதம். அப்புறமா இல்லைன்னா கொதிக்கிற தண்ணி மாவில் நல்லா போட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து அந்த அதுலேயும் இடியாப்பம் சுடலாம், அதுலேயும் வரும். 2 பதமும் நான் வந்து 2 மெத்தேடும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் வந்து அம்மா உடனுக்குடன் வந்து உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரசு ஸ்வீட் ஹோம். நன்றி, வணக்கம்.